நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவாதி தேவன் தன்னை வெறுத்து மனுரூபம் எடுத்து இந்த பூமிக்குள்ள வந்ததை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடத்தக்கதாக இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த கூடுகையில கர்த்தருடைய நாமம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக இந்த கூடுகை முழுவதுமாய் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி நல்ல செய்தியோடு இந்த பூமிக்குள்ள பிரவேசித்த தேவாதி தேவன் மனுரூபம் எடுத்து இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்ட பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவரை நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். 2024 ஆண்டினுடைய எம்பிகேஜி பண்ணையின் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பரிசுத்த ஆவியா இருக்கிற கர்த்தரை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த கூடுகையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுல பாடப்போகிற பாடல்கள், ஜெபங்கள், படிக்கிற வசனம், தியானிக்கிற வார்த்தைகள், அதனை தொடர்ந்து நடக்கிற நாமத்துக்கு மகிமையாய் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் உண்டாயிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நாங்கள் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறோம். அதை பார்க்கிலும் உன்னதத்திலே எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகிய இயேசுவை என்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாய் நிறைவான சந்தோஷத்தோடு இங்கிருந்து கடமை செல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடுகையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்திருக்கிற என்னுடைய அடியார்கள், இங்கே வந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள், இங்கே கூடியிருக்கின்ற எம்பிகேஜி பண்ணையினுடைய குடும்பம் முழுவதையுமாய் கரத்திலே ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகும். 2024 ஆண்டு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நாம் யாவரும் எழுந்து நின்று பிறந்தார் பிறந்தார் அந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானியம் உனக்காடிய பிறந்தார். எல்லா கரங்களை தட்டி பாடலாம். வானவர் புவிமானியம் உனக்காடிய நாட்டே தொழுவோம் தேனிடுவோம், ஆமென். நாட்டே தொழுவோம் தேனிடுவோம், ஆமென். மேன்மை வெறுத்தார், தாழ்மை கரித்தார், தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடும்மை
மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கும் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். நம்ம அமைதியாக உட்கார்வோம். அந்த நேரம் நம்மிடையே இருக்கின்ற இயேசுராஜன் அண்ணன் அவர்கள் சிறப்பு ஜெபம் செய்வார்கள். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களை தேடி மனிதனாய் வந்தீர். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த தேவன் எங்கள் வாழ்க்கையையும் பார்ப்பதற்காய் எங்களை தேடி இந்த பூலோகத்திற்கு வந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, குறைவுள்ளவர்கள் நாங்கள், பலவீனர்கள் நாங்கள், பாவம் நிறைந்தவர்கள் நாங்கள். ஆனால் எங்களை மேன்மைப்படுத்த, பாவங்களை மன்னிக்க எங்களை தேடி மனிதர் அவதாரம் எடுத்து வந்தபடியினால் மீண்டுமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாய், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் மனிதனாய் வந்து பிறந்தீரே. எங்கள் வாழ்க்கையில் வந்து பிறந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஆண்டவரே பல மைல்கள் கடந்து வந்த சாஸ்திரிமார்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்துமை பணிந்து கொண்டதைப் போல தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்துமை உமக்கு செலுத்தி பணிந்து கொண்டதைப் போல நாங்கள் எங்களுடைய மேன்மை, எங்களுடைய உயர்வு, எங்களுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தின் கீழ் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஒருவரே மேலானவர், நீர் உன்னதர், உயர்ந்தவர். உமது பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விழாவை நீர் பொறுப்படுத்த நடத்தும். ஆசீர்வதியும். பாலகர் வாயினாலும் துதி உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறபடியே பாலகர்களுடைய பாடல்கள், பாலகர்களுடைய எல்லா செய்கைகளின் மூலமாய் உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ வரவேற்பு நம்முடைய டைரக்டர் திரு கிருபாகர டேனியல் சார் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே, அம்மாமார், பெற்றோர்கள், உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய
இறைவனுடைய அடியார்களை, அலுவலர்களை நாம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக அன்போடு கூட நாம் வாழ்த்தி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை, அவருடைய பிறப்பை ஒரு மகிழ்வோடு கூட கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நம்ம மத்தியில் யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தப்போ, நம்முடைய நிறுவனத்தை அதிகமாய் நேசிக்கிற, நிறுவனத்திற்கு தங்களால் இயன்ற மட்டும் தங்களுடைய அந்த டீமோடு இணைந்து எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் உதவிக்கரம் நீட்டுகிற ஒருவரை நாம் அழைக்கலாம் என்று சொல்லி முடிவு பண்ணி சார் அணுகுனோம். சார் இன்முகத்தோடு நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. சாரை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சாரோட நேம் ரெவரண்ட் டாக்டர் பி வேதநாயகம் அவர்கள். ரெவரண்ட் டாக்டர் பி வேதநாயகம் அவர்கள் இறைவனுடைய சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனுடைய பணியை செய்து வருகிறார்கள். அதுவும் ஆதிவாசி காடுகளிலே வாழ்கின்ற, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத, கல்வி அறிவு இல்லாத மக்கள் மத்தியிலே அவர்கள் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி ஊழியங்களை செய்து வருகிறார்கள். நற்செய்தி ஒளியின் அருட்பணி என்கின்ற ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் மூலமாக பல இடங்களிலே அவர்கள் சில காரியங்களை கேட்கும்போது, பெரிய மாவோயிஸ்ட் டெரரிஸ்டுக்கு கூட காடுகளெல்லாம் போய் ஊழியம் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரிஸ்கியாக இருக்குது நமக்கு கேட்குறப்போ. அந்த அளவுக்கு ஊழியங்களை ஈரோடு, சத்தியமங்கலம் பகுதிகளிலே செய்து வருகிறார்கள். அவர்கள் நம்ம நிகழ்வுக்கு இருப்பது மிக்க பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தோம். அலுவலக ரீதியாக அருமையான டாக்டர் பி வேதநாயகம் அவர்கள் மாவட்ட அளவிலே கிரேட் 1 மேஜிஸ்ட்ரேட் கெப்பாசிட்டியான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட் மாவட்டத்தினுடைய எல்லா விதமான இல்லங்களை நிர்வகிக்கிற ஒரு குழு. பிள்ளைகள் ஒரு நிறுவனத்திற்கு உள்ளே வர வேண்டும் அல்லது அங்கிருந்து வேறு காரியங்களுக்காக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழிவகைகளை, அதற்குண்டான முறைப்படியான அனுமதிகளை அருமையான சாரோடு இருக்கக்கூடிய டீம் தான் செய்து வருகிறது. ஆகவே அவர்கள் குழந்தைகள் மத்தியிலே பணி செய்கிறார்கள். அலுவலக ரீதியாக மாவட்ட அளவிலே ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் வெல்ஃபேர் கமிஷனுடைய சேர்பர்சனாக இருக்கிறார்கள். அதோடு கூட சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தன்னால் இயன்ற மட்டும் ஊழியங்களை செய்து வருகிற அருமையான தேவனுடைய தாசர், நிறுவனத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு சார். ஆகவே அவர்கள் அழைத்தோம். அவர்கள் நம்ம மத்தியிலே இன்முகத்தோடு வந்திருக்கிறாங்க. குடும்பத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து, அவர்களது துணைவியார் அவங்க சிஎம்சி மருத்துவமனையில் பணிபுரிகிறாங்க. அவருடைய பிள்ளைகள் அவர்களும் சிஎம்சி மருத்துவமனையில் ஒரு சிலர், மற்றவர்கள் வெளியாக பணி செய்கிறார்கள். அவர்களும் வந்திருப்பது மிக மகிழ்ச்சி. அருமையான சார் அவர்களை எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக அன்போடு கூட கரங்களை தட்டி வரவேற்கலாம். அம்மா சாருக்கு நம்ம எம்பிகேஜி குடும்பத்தின் சார்பாக ஒரு சால் கொடுக்குறோம். ஒரு சின்ன மெமெண்டோ ஒன்று உங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். அந்த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியில்
ஒரு 4 பேர் கொண்ட ஒரு கமிட்டி அது. அதில் அருமையான மேடம் யுவராணி மேடம் வந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கு நேற்றில் பல ஆண்டுகளாக எம்பிகேஜி பண்ணை பற்றி தெரியும். இதனுடைய எல்லா செயல்பாடுகள் அநேக தடவை இவங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் நம்ம ஆலோசனைகளை கேட்கின்ற பொழுது ஏன் நீங்கள் எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அநேக நேரங்களில் நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி நம்மளை அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதன்படி நடத்தியிருக்காங்க. மேடம் நம்ம கூட இருப்பது மிகவும் சிறப்பு. அருமையான மேடம் அவர்களை எம்பிகேஜி குடும்பத்தின் சார்பாக நாம் வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி வரவேற்கலாம் அம்மா. அடுத்து நம்முடைய ஊழியர் அருமையான சாலமன் சத்யசீலன் அவர்கள் எந்த ஒரு நிகழ்வானாலும் அவர்கள் நம்ம அழைக்கின்ற மாத்திரத்திலே நம்ம மத்தியிலே வந்து எல்லா காரியங்களையும் செய்கிற உதவியான ஒரு சகோதரர். அவர்களை எம்பிகேஜி சன்னையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான அண்ணன் ஏசு ராஜன் அவர்கள் பைபிள் சென்டர்ட் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. சவங்க இங்கே வந்து ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆராதனை நடத்தி ஆண்டோடைய சத்தியத்தை உங்களுக்கு போதித்து ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறார்கள். அவர்களையும் எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான மதிப்பிற்குரிய மதிப்புக்குரிய திருவாளர் MS சரவணன் அவர்கள் அநேக காரியங்கள் நமக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். அநேக அவங்களுடைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸில் நமக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அருமையான பேரன்பிற்குரிய MS சரவணன் சார் சிருஷ்டி ஸ்கூலோட ஹெட்டாக இருக்காங்க, ஹெட் ஆஃப் த ஸ்கூல்ஸ். அவர் வந்திருப்பது இங்கே மகிழ்ச்சி. அவரையும் எம்பிகேஜி குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வரவேற்கிறோம். அவரோடு கூட சில நண்பர்கள் வந்திருக்காங்க. அருமையான தம்பிமார் ஜேம்ஸ், எபி, ஆலன், கெவின், ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நேரத்திலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய உடன் ஊழியர்கள், வார்டன்ஸ், பெற்றோர்கள், அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள், மாணவிகள், அலுமினைஸ், உங்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அழைப்பேற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமையான சகோதரர் தாமஸ் மதியழகன் அண்ணன் அவர்களையும் எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இவ்வளோ அழகாக நீங்கள் டெக்கரேஷன் பார்க்குறீங்க. இந்த அழகான டெக்கரேஷன்ஸு ஒளி சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நம்மிடத்திலே உங்களை மாதிரி சின்ன குழந்தையா தவழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் அட்மின் மேனேஜராக இருக்கக்கூடிய அருமையான தம்பி மகன் வடிவேல் அவர் வந்து ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லையும் இதை சிரமமேற்று செய்கிறாரு. நல்ல கிளாப் பண்ணி அவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அவரோடு கூட அருமையான நம்முடைய பிள்ளைகள் இங்கே படித்து சிஎம்சி மருத்துவமனையிலும் ராணிப்பேட் மருத்துவமனையிலும் மற்றும் மற்ற இடங்களிலும் பணிபுரிகின்ற அருமையான பிள்ளைகள் அஸ்வினி, ராகுல், தனுஷ், அவர்களோடு கூட இணைந்து மற்ற பிள்ளைகளும் இதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக நமக்கு செய்து கொடுத்துருக்குறாங்க. அத்தனை பேரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்மத்தியில் அருமையான சகோதரர் சங்கர் உண்டு. அவர் மல்டி டாஸ்க் பர்சன். மேஸ்திரிக்கு மேஸ்திரி, கான்ட்ராக்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன். எனி எமர்ஜென்சி நம்ம கேம்பஸில் நடந்தாலும் எந்த ஒரு முகமும் கோணாது இம்மீடியட்டாக அட்டன் பண்ணி கொடுப்பார். ஈவன் இந்த நைட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபெயிலியர்னா கூட அட்டன் பண்ணி கொடுப்பாரு. அவர் அருமையான தம்பி சங்கர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் பர்சன் நம்ம மத்தியில் இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், எந்த ஒரு காரியத்தையும் எனர்ஜெட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு பர்சன். காலேஜ் அட்மிஷன் அப்படின்னா கூட ஃபோன் பண்ணால் வாங்கி கொடுக்குற கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பர்சன். உங்களை மாதிரி சின்ன குழந்தைய இந்த இடத்துல தவழ்ந்து வளர்ந்து படித்து இன்றைக்கு
ஆக்சுவலி ஒய்எம்சிஏ காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எம்ஃபில் வரைக்கும் படித்தாங்க. காலேஜ் சாம்பியன், யூனிவர்சிட்டி சாம்பியன். இன்றைக்கு பத்மசேஷாத்ரி ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கலை செல்வி அக்கா அவங்களே இந்த நேரத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இங்கே வந்திருக்கூட அநேக வந்திருக்கீங்க. ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நேரத்திலே எம்பிகேஜி குடும்பத்தின் சார்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற ப்ரெசன்ட் சில்ட்ரன், அம்மாமார், பாட்டிமார், உடன் ஊழியர்கள் சார்பாக மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். திருமறை பாடும் படிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயுவின் நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரை வார்டன் சார் திரு டேவிட் அமர்தலிங்கம் அவர்கள் படிக்க கேட்போம். இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்கு பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்பொலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத படம் வாசித்தாயிற்று. ஆமீன். படிக்க கேட்ட இந்த திருமறை பாடத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிற டாக்டர் வேதநாயகம் சார் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ. இந்த நல்ல அருமையான மகிழ்ச்சியான சந்தோஷமான இனிமையான நாளிலே உங்களோடு இந்த நிகழ்வில் பங்கேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த அருமையான டைரக்டர் கிருபாகர டேனியல் சார் அவர்களுக்கு எங்களுடைய சிடபிள்யூசி சார்பில் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட நாளுக்கு முன்பதாகவே அவர் எங்களுக்கு தெரியும், ஆனால் பழக்கமில்லை. இந்த சிடபிள்யூசியில் வந்த பிறகுதான் அவர் நெருங்கி பழகுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகளில் மிக சிறந்த
ஒரு நிறுவனமாக எங்களுடைய சிடபிள்யூசியில் இருக்கிறவர்கள் நாங்கள் கருதக்கூடிய ஒரு நிறுவனம் குழந்தைகளுக்கு ஒரு மிக சிறப்பாக எதிர்காலத்தையும் அமைத்து கொடுக்கிற ஒரு நிறுவனமாக இது இருக்கிறது என்று சொல்லி எல்லாரிடத்திலும் நாங்கள் சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த இல்லத்திலே குழந்தைகளை சேர்ப்பதற்கு நிறைய போட்டிகளும் இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு இதை சிறப்பாக நடத்துகிறதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உபதேசியார் ஆயர் அவர்களுக்கும் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய யுவராணி மேடம் அவர்களுக்கும் இங்கே நிறைய விஷயங்களை அவர் சொல்லிகிட்டே இருந்தார். என்னுடைய செய்திக்குடைய 85% விஷயத்தை வரவேற்புரையிலேயே நம்ம டைரக்டர் சொல்லிட்டார். ஸோ அங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உதவியாளர்கள், இந்த இயக்கத்துக்காக ஜபிக்கிறவர்கள், முன்னாள் மாணவர்கள், வார்டன், ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நேற்றைய தினத்திலிருந்தே நான் நினைச்சேன், ரொம்ப கவலையான விஷயங்களை நான் எதுவும் பேசி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நேத்திலிருந்தே யோசித்து வந்த ஒரு 2 நாளைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறைய விஷயத்தை கவலைப்படாமல் வரணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் காரில் வரும்போது யுவராணி மேடம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதை நான் இப்போ பேச வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஒரு குழந்தை காதலித்து திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு சென்னையில் ஒரு மருத்துவமனையில் தீக்காயங்களுக்காக சிகிச்சை பெறும்போது ஒரு குழந்தையை யாரோ ஒருவரிடத்தில் குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் வளருது. அந்த குழந்தையை வளர்க்கும் போது நான் தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மான்னு சொல்லி 2 வருடங்களுக்கு முன்பதாக எங்ககிட்ட அணுகுறாங்க. அவங்க அணுகும் போதே நாங்கள் சொல்கிறோம், அந்த குழந்தைக்கு பெற்றோர் அவர்கள் இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்க வராங்க, அந்த குழந்தைய எப்படியாவது ஒரு இல்லத்தில் சேர்க்கணும்னு சொல்லி. அப்போ அவங்க தாயாரை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம். இடைப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தைய சட்ட ரீதியாக எந்த ஆவணங்களும் இல்லாமல் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுட்ருக்கோம். திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு காலில் சூடு வச்சு அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க எங்களுக்கு சொல்லி நாங்கள் அந்த குழந்தைய இமீடியட்டாக ஒரு இல்லத்தில் வச்சோம். இப்போ அந்த குழந்தைய ஒன்று அம்மா வளர்க்கணும், இல்லை அந்த குழந்தைய அரசாங்கத்தில் தத்து கொடுக்கணும். இது 2க்கு நடுவில் மிகப்பெரிய பிரச்சனை, போராட்டம். நேற்றைய தினத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயார் வந்தாங்க. தாயார் வந்த பிறகு அந்த குழந்தைங்கிட்ட நம்ம யுவராணி மேடம் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்க. நானும் பேசினேன். ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க. அதை மட்டும் நான் அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே போகலை. அந்த குழந்தையை ஒன்று நீங்கள் கொண்டுட்டு போங்க, இல்லைன்னா அந்த குழந்தைய அரசாங்கத்துக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை 7 வயதில் இப்போது 9 வயது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை சொல்லுது, நான் எங்கள் அம்மா கூட போகிறேன். ஆனால் அம்மா அதை ஏற்றுக்கலை. குழந்தைய தத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த இல்லத்தில் வச்சுருக்கிறோமோ அந்த அம்மா நம்ம யுவராணி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, நேற்றெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை எங்ககிட்ட இப்போ வரும்போது சொன்னாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு பெற்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தைய என்ன பண்ணிட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மனம் உடைந்து இருந்துச்சு. அதனுடைய ஒட்டுமொத்த உலகமே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, உடைஞ்சி சிதைஞ்ச ஒரு சூழலில் அந்த குழந்தைய நாங்கள் நேற்று பார்த்தோம். நேற்றைய தினத்திலேயே ஒரு குழந்தை வேணும், 18 ஆண்டுகள் எனக்கு திருமணமாகி குழந்தையே இல்லை, எங்களுக்கு குழந்தை வேணும்னு வந்தாங்க. அப்பவே மேடம் சொன்னாங்க, அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்களையும் வர வச்சு, குழந்தைய வர வச்சு பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறோம், ஒரு தனக்கு பிறந்த ஒரு குழந்தையை தாய் ஏற்றுக்கலை. அந்த திருமணம் செய்து கொண்ட 2வது கணவர் அந்த குழந்தைய வேணான்னு சொல்றார். அந்த சமூகம், உறவுகளோ, உற்றார் உறவினர்களோ, நண்பர்களோ யாருமே அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் பிறந்தார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு ஒளி, ஒரு பிரகாசம். மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒளியும் பிரகாசமும் நமக்கு அவசியம். இந்த நாளிலே இந்த
இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளில் 2 விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று நட்சத்திரம். நட்சத்திரத்திற்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று. ஆனால் அதனுடைய வேலையை அதை செஞ்சிச்சு, வழி காட்டுச்சு, பிரகாசத்தோடு கொண்டு போய் அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் கொண்டு போச்சு. ஆனால் அந்த சாஸ்திரிகள் யார் அப்படின்னு கேட்டால், அந்த சாஸ்திரிகள் வான சாஸ்திரத்திலே ஞானிகள். அவர்கள் அந்த ஞானிகளுக்கு இப்படி ஒருவர் பிறப்பார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து அதை தேடி எந்த இடத்துல பிறப்பார் சொல்லி போனாங்க. அந்த சாஸ்திரிகளிடத்தில் காணப்பட்ட 4 குணாதிசயங்களை தான் இப்போது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒன்று, தங்களையே கொடுத்தார்கள். இயேசுவை காணுவதற்கு, பிறந்த குழந்தையை காணுவதற்கு தங்களையே கொடுத்தார்கள். இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து போனதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் எல்லாரும் இந்தியாவிலிருந்து போனவர்கள் தான் என்று சொல்லி வரலாற்று நிபுணர்கள் இன்று வரைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த வான சாஸ்திரத்தில் இன்றளவும் உலக அளவில் பிரஸ்தாபமாக இருக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான். அதனால் இந்தியாவிலிருந்து தான் அவர்கள் போயிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் எல்லாம் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இயேசுவை காணுவதற்கு தங்களையே அவர்கள் அந்த சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதற்கான நேரத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற வாகன வசதிகளோ நேரடியாய் பார்க்கக்கூடிய சேட்டலைட் வசதிகளோ கிடையாது. ஆனால் அன்றைக்கு ஒட்டகத்திலே அவர்கள் சென்று பல மாதங்களோ அல்லது வருடக்கணக்கிலோ அங்கே சென்று பார்ப்பதற்கு தங்களையும் தங்களுடைய நேரத்தையும் கொடுத்தார்கள். கிறிஸ்மஸ் என்னாவே கொடுக்கறது தான் அர்த்தம். இங்கே நிறைய ஐயா பேசும்போது சொன்னார், இந்த டெக்கரேஷன் எல்லாம் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஏன்? மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு, கிறிஸ்து பிறந்தார் என்கிற ஒரு நற்செய்தியை தெரிவிப்பதற்கு அதை நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்படி நிறைய பேர் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுப்பதற்கு. அப்போ சாஸ்திரிகள் தங்களுடைய நேரத்தையும் கொடுத்தார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தங்கள் திறமைகளை கொடுத்தார்கள். இந்த வான சாஸ்திரத்தின்படி அவர்களுக்கு இயேசு எங்கு பிறந்தார், எங்கே இருப்பார் அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பதற்கான நேரத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இயேசு பிறந்ததை கண்டுபிடிப்பதற்கான அந்த நேரத்தை கணக்கிட்டு அவர்கள் வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி அந்த நேரத்தை கொடுத்தார். எத்தனை பேர் நம்ம நேரத்தை கொடுக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய நேரங்கள் எல்லாம் எங்கே போகிறது? எதை கண்டுபிடிப்பதற்கு போகிறது? நம்முடைய நேரங்கள் எல்லாம் எதற்காக நம்ம செலவிடுகிறோம்? ஆனால் சாஸ்திரிகள் கிறிஸ்துவை காணுவதற்கு, அந்த கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு ஒளி, அவர்தான் நமக்கு பிரகாசத்தை தர முடியும் என்பதற்காக அவர்கள் நேரத்தை கொடுத்தார்கள். நான்காவது பார்த்தீங்கன்னா, அந்த சாஸ்திரிகள் தாங்கள் வைத்திருந்த பொக்கிஷங்களை கொடுத்தார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து வந்தாலும் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பொக்கிஷங்களை அள்ளி கொடுத்தார்கள். என்னெல்லாம் கொடுத்தார்கள் பார்த்தீங்களா? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலந்தையும் கொடுத்தார்கள். உலகத்திலே மிக சிறந்த வாசனை திரவியங்களை இயேசுவுக்கு பிறந்த அன்ற தினத்தில் கொடுத்தார்கள். ஆகவே இந்த சாஸ்திரிகள் 4 விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். தங்களை கொடுத்தார்கள், தங்கள் நேரத்தை கொடுத்தார்கள், தங்கள் திறமைகளை கொடுத்தார்கள், தங்கள் பொக்கிஷங்களை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே சாஸ்திரிகள் இதெல்லாம் கொடுத்தார்கள். நட்சத்திரம் தன்னுடைய ஒளியையும் பிரகாசத்தையும் அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுதலையும் கொடுத்தது. அப்போது நீங்களும் நானும் என்ன தர வேண்டும்? கிறிஸ்மஸ் அப்படின்னாவே கொடுக்கறதுன்னு அர்த்தம். என்னெல்லாம் தருவோம்? நம்ம நல்ல ஒரு லைட்டை போட்டு ஸ்டாரை கட்டி நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்தார் என்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அதை கொண்டாடுறோம். அடுத்த மாதிரி நிறைய கிஃப்ட் வரும், அப்புறம் கேக்கு நிறைய வரும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய இந்த மாதம் முழுக்க என்ன கிடைக்கும்? நமக்கு பிரியாணி, எதையாவது ஒன்று கொடுக்கணும். ஆனால் இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோமே, நாம் என்ன கொடுக்க போகிறோம்? சாஸ்திரிகள் கொடுத்தார்கள், அந்த நட்சத்திரம் கொடுத்தது, நாம் என்ன கொடுக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லை, புது துணி போட்டாங்க, என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க, நான் என்னத்தை தர்றது அப்படின்னு அப்படிதானே யோசிக்கிறீங்க? அப்படிதானே யோசிக்கிறீங்க? என்ன தர்றது? ஒரு முறை ஒரு சர்ச்சில் காணிக்கை எடுத்துட்டு இருந்தாங்களாம். நல்ல பையை வச்சுட்டு காணிக்கை எடுத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு குழந்தை பார்த்துச்சான். எல்லாரும் அவங்களுடைய கிடைத்த வருமானத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்துட்டு போய் காணிக்கையாக போட்டாங்களாம். குழந்தை அங்கங்கே கையை விட்டு பாட்டுச்சான், எதுவுமே இல்லையாம்.
அதுவே போய் பை உள்ள உட்காந்துச்சான். நானே என்னை படைக்கிறேன்னு சொல்லி. அந்த குழந்தை தான் வருங்காலத்தில் ஆப்பிரிக்க தேசத்தில் மிக சிறந்த ஒரு மிஷினரியா மாறினாங்க. ஆதிவாசிகள் மத்தியிலே, நரமாமிசிகள் மத்தியிலே ஒரு மிக சிறந்த ஒரு மிஷினரியா அவர் மாறினார், தன்னையே அவர் அர்ப்பணிச்சதுனால. இப்போ உங்ககிட்ட நான் எதை கொடுக்கறது அப்படின்னும் போது கேட்டீங்களா, நீதிமொழிகள் 23:26 வசனத்துல இருதயத்தை தா. என்ன தரணும்? நம்முடைய இருதயத்தை யாருக்கு தரணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தரணும். நம்ம இருதயம் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப பேச வரல, அது தனியா ஒரு மீட்டிங்ல பேசலாம். ஆனா நம்ம இருதயத்தை யாருக்கு தரணும்? நம்ம உள்ளத்தை ஆண்டவருக்கு தரணும். ஆண்டவரே, நீர் எனக்காக பிறந்திருக்கிறீர், எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக பிறந்தார். லூக்கா புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அங்க இருக்கிற ஆடுகள் மேய்க்கிற மேய்ப்பர்கள் மத்தியிலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னார். அந்த நற்செய்தி தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இன்றளவும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கூடுதலான மகிழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வரலாற்றிலேயே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றும், வரலாற்றை இரண்டாக பிளந்ததும் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் இன்றளவும் பேசிக்கொண்டே இருக்கிறோம், கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். தினம் தினம் நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உங்களுடைய உள்ளத்தை தா அப்படின்னு சொல்லி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உள்ளதை தா. நமக்குள்ள என்ன இருக்கு? பணம் கேட்கல ஆண்டவர், உங்களுடைய பொருளை கேட்கல. ஆனா உள்ளதை என்ன தரலாம்? பாட்டு பாடக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இருக்கும், வேதத்தை மனப்பாடம் செய்யக்கூடிய திறமைகள் இருக்கும், ஆண்டவரை துதிக்கக்கூடிய மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும், அல்லது ஆண்டவருக்காக எதையும் செய்யக்கூடிய சில திறமைகள் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த திறமைகள் உள்ளதை நம்ம யாருக்கு தரணும்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அவருக்கு நாம் தர வேண்டும். மூன்றாவது, நாம் கொடுக்கிற அந்த திறமைகளை உளமாற கொடுக்கணும். இந்த மாணவிகளில் இங்கே படிச்சுட்டு போன ஒரு மாணவி ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. கல்லூரியில் சீட்டு கேட்ட உடனே அவங்க வாங்கி தராங்கன்னு சொன்னார். அது உளமாற செய்யக்கூடிய பணி. நான் இங்கே வந்தேன், படித்தேன், இதுக்கப்புறம் நான் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை. இங்கே நிறைய முன்னாள் மாணவர் மாணவிகள்லாம் வந்திருக்கிறீங்க. ஏன் வந்திருக்கிறீங்க? உளமாற கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு. அப்போ உளமாற இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்வதற்கு, உளமாற இந்த மகிழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படி பங்கு பெறுகிற நாம ஆண்டவருக்காக உளமாற நம்ம செய்யணும். அப்போ உளமாற எதையெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்களா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:6, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ ஆண்டவருக்காக நம்ம எதையெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாலும் நம்ம கொஞ்சமா நமக்கு கிடைக்கும். நிறைய கொடுத்தா நிறைய கிடைக்கும். நிறைய எதை கொடுக்கிறது? நம்முடைய அன்பையும் ஆசையும் அர்ப்பணிப்பையும் திறமைகளையும் ஆண்டவருக்காக நம்ம உளமாற கொடுக்கணும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28:20 வசனத்துல உண்மையாய் கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கறத எது கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? உண்மையா தரணும். ஆண்டவருக்கு இப்போ டெய்லி 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. உண்மையாய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நான் துதிப்பேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், நான் நல்லா படித்து நல்லா உயர்ந்த நிலைக்கு வருவேன், ஆமாம் இதுக்கப்புறம் நான் என்ன படிக்கிறது, போதும், என்னை விட்டால் போதும், இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் எதை தீர்மானிக்கிறோமோ அதை உண்மையாய் செய்யும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒரு முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் உண்மையாய் நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கணும் கிறிஸ்மஸ் நாளிலே. ஆகவே இன்றைய தினத்திலே நாம் பார்த்த 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். இரண்டாவது, ஆண்டவரை நேசிக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் கொடுங்கள் என்று சொல்லி உள்ளத்தை கொடுத்தார்கள், உள்ளதை கொடுத்தார்கள், உளமாற கொடுத்தார்கள், உண்மையாய் கொடுத்தார்கள். நம்ம இன்றைக்கு இந்த 4 விஷயத்தை செய்ய போறோம். ஒன்று, உள்ளத்தை கொடுக்கணும். 2வது, உள்ளதை கொடுக்கணும். 3வது, உளமாற கொடுக்கணும். உண்மையாய் நம்ம கொடுக்கும்போது நிச்சயமா இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே உனக்கு ஒளி வந்தது,
உன்மேல் உதித்தது. அப்ப இன்றைக்கு வெளிச்சம் நமக்குள்ளே வரணும், இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நிரந்தரமா இருக்கணும், சந்தோஷமாய் கொண்டாடணும்னா நாம கொடுப்பதற்கு நாம தயாரா இருக்கணும். அவங்க பிரியாணி போட்டாங்க, நம்ம பிரியாணி தரணும்னு கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது கூட உள்ளத்தை, இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க. ஆண்டவருக்காக யாரெல்லாம் உள்ளத்தை கொடுக்கிறாங்களோ, இருதயத்தை கொடுக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் இந்த வாழ்நாளில் சாதனையாளர்களா மாறுறாங்க. இந்த வேதத்துல ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், சங்கீதத்துல 119 சங்கீதம் மிகப்பெரிய சங்கீதம். அந்த 119 சங்கீதத்தை யாரெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்தார்களோ குழந்தை பருவத்திலே, அவர்கள்தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். நமக்கு அந்த 119 சங்கீதம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்த சங்கீதத்துக்கு போயிடுவோம். யாரெல்லாம் 119 சங்கீதத்தை படித்தார்களோ அவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி படித்தவங்க தான் ஐஏஎஸ் ஆனாங்கன்னு சொல்லலை. ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த 119 சங்கீதத்தை மனப்பாடம் செய்தவர்கள். அப்போ பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்குள்ள கிடைக்கணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது எது? இருதயம். அதை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தருவார். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளில் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிக எளிமையாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்ததின் அடையாளமாக இருக்கிறது என்று, அதன் அடிப்படையில் சாஸ்திரிகள் 4 காரியங்களை கொடுத்தாங்க. நாமும் கூட 4 காரியங்களை கொடுக்க வேண்டும். 4 காரியங்கள் என்றதை விட 4 ஊக்களை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கணும்? ஊனா முதல் ஊ உள்ளம், 2வது ஊ உள்ளத, 3வது ஊ உளமாற, 4வது ஊ உண்மையா நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பது இந்த கிறிஸ்மஸுடைய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்ளிருந்த அருமையான டாக்டர் வேதநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது உங்கள் நேரம், நாங்கள் கீழே இறங்கி வரோம். நீங்கள் மேலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம் நிறுவனத்தினுடைய ஃபார்மர் ட்ரெஸரர், நீண்ட நாட்கள், கிட்டத்தட்ட மோர் தென் 17 years he was the treasurer of MBKG பண்ணை. இப்போ he is in the பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரியில் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸில் இருக்காங்க. அருமையான சார் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. MBKG பண்ணையின் சார்பாக அன்போடு கூட வரவேற்கிறோம் சார். ஜார்ஜ் தாமஸ் சார், நல்ல கரங்களை தட்டி வரவேற்கலாமம்மா. ஓகே. இப்பொழுது நாம் இவ்விழாவின் சிறப்பான அம்சத்துக்கு போக போகிறோம். எங்களுடைய அருமையான பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக வெளிப்படுத்த போகிறார்கள். முதலாவது நான் ஸ்பெஷல் சாங் பை சீனியர் கேர்ள்ஸ். ப்ளீஸ் கம் ஓவர். Mary's born child, Jesus Christ, was born on Christmas Day. A man will live forevermore because of Christmas Day. Long time ago in Bethlehem, so the Holy Bible say. Mary's born child, Jesus Christ, was born on Christmas Day. At Mahel may angels sing, a king was born today. And man will live forevermore because of Christmas Day. Mary's born child, Jesus Christ, was born on Christmas Day. While shepherd walks their flocks by night, they see a bright new shining star. They hear a choir sing a song,
the music seemed to come from afar. Art Mahal, the angels sing, a king was born today, and man will live forevermore because of Christmas Day. I invite the 9th standard girls for the dance for Balan Yesu Namakkaga Pirandar. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா. மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late, it's not too late for us, it's not too late, I need you. தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late, it's not too late for us, it's not too late, I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட, மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட, மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே, ஏழு கண்ட வந்தவர் என்று கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே, ஏழு கண்ட வந்தவர் என்று கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா,
Special song by senior boys. Joy to the world, the Lord is come. Let earth receive a King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven nature sing. Joy to the world, the Savior reigns. Let men their songs employ, while fields and flood, rock hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. அடுத்தது dance by second and fourth standard boys and girls. Rocking around. Rocking around the Christmas tree at the Christmas party hop. Mistletoe hung where you can see every couple tries to stop. Rocking around the Christmas tree, let the Christmas spirit ring. Later we'll have some pumpkin pie and we'll do some caroling. You will get a sentimental feeling when you hear voices singing, let's be jolly. Deck the halls with boughs of holly. Rocking around the Christmas tree, have a happy holiday. Everyone dancing merrily in the new old-fashioned way. You will get a sentimental feeling when you hear voices singing, let's be jolly. Deck the halls with boughs of holly. Rocking around the Christmas tree, have a happy holiday. Everyone dancing merrily in the new old-fashioned way. அடுத்தது a special song by junior boys. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மறந்துட்டியா? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம்ல, நாங்கள் எல்லாரும் பாட்டு பாட போகிறோம். எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. ஸ்டார்ட் பாய்ஸ். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாழ்மழையில் தலை சாய்க்கலாமா, இங்கு தாழ்மையுள்ள தாழ்மழையில் தலை சாய்க்கலாமா. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. குளிரும் பனிரும் தொட்டிலே ஓ மனநாள் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு தாலாட்டு, தூங்கு தூங்கு தாலாட்டு. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப அழகாக பாடினீங்க. சர்ச்சில் இருந்து கிறிஸ்மஸ் டைமில் வீட்டுக்கு பஜனை வருவாங்க நடுராத்திரியில், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. வெரி குட் சில்ட்ரன். அடுத்தது வந்து a nursery children are going to jingle the bells. Dashing
the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe, 244 is speed, and hitch him to an open sleigh, and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. இந்த பிள்ளைங்கள்லாம் நர்சரியில் இருக்காங்க. ஒரு 2 நாள் தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்டேஜ். அழகாக பண்ணாங்க. நல்லா ஜோராக ஒரு கை தட்டலாம். Now I invite the junior boys for dance. Nachunga. DJ Ronit. नाचूंगा गाऊंगा पल्लों के सामान, होश में न रहूंगा, मेरा राजा है महान।
இன்னும் நல்லா கை தட்டலாமே. அடுத்தது சோலோ பை மோனிகா சுரேஷ். இசுராஜன் பிறந்தாரே இந்த பூலகமதில், ஏழ்மையான கோலமதில் நம்மை தேடி வந்தாரே. இசுராஜன் பிறந்தாரே, சத்ரு சேனையை ஜெயிக்க பிறந்தார், சாவின் கூரை முறிக்க பிறந்தார். சத்ரு சேனையை ஜெயிக்க பிறந்தார், சாவின் கூரை முறிக்க பிறந்தார். சமாதான பிரபு பிறந்தார், பாடுவோம் அல்லேலூயா. இயேசுராஜன் பிறந்தாரே. அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் பாய்ஸ் கிட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறோம். இப்போ பாய்ஸ் ஆயிரம் வெயில் நம்ம கருவடாக்கிட்ட போல இருக்கு. நான் வெயில் காயுது, வர இந்த சூரியன் கிட்ட நெருங்கிட்டே வரான். என்ன பண்ணுறதுக்கு? தண்ணி வேற காலம் எடுக்குது. கொண்டு வர தண்ணி கூட தீர்ந்து போச்சு. இப்போ எங்கே நான் போய் தண்ணியை தேர்த்து எங்கன்னா பார்க்கலாம். குட்டை ஆறு ஏரி அதெல்லாம் இதான்ட்டு தேடி பார்ப்போமே. இது அடிப்பம்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அடிப்பம்பு இருக்குது, போய் பார்ப்போம் கிட்ட. அடிப்பம்பு தான், அடிப்பம்பு தான். அடிச்சு பார்க்கலாம் தண்ணி வருதான்ட்டு. தண்ணியே வரமாட்டேங்குது. தண்ணி வரலையே, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்ச வேற வந்து இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கு. உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. கிட்டத்தில் இருந்தால் கிராமம், யாருமே ஆள் தெரியல கண்ணுக்கு. நான் என்ன பண்றது? நான் ரொம்ப சோர்வா இருக்கு. உதவி போறாங்களா பார்க்கலாம். அவருடைய ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அவ்வளோ பெரிய பலசாலி. ஐயா குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்க ஐயா, தாகமாக இருக்கு ஐயா. நாங்கள் ஐயா அடிப்பம்பு பக்கத்தில் வச்சுட்டு எங்கிட்ட தண்ணி கேட்குறீங்க? அதை அடிச்சு பார்த்தேன் ஐயா, தண்ணி வந்த பாடம் இல்லை, என் தாகத்தி இந்த பாடம் இல்லையா. கொஞ்சம் உதவி சேர்ந்தா செஞ்சு விடுங்க ஐயா. கொஞ்சம் ஜீவனை கொண்டு அடிக்க வேணாமா? கொஞ்சம் அடிச்சு தாங்க ஐயா. நாங்கள்லாம் எத்தனை பார்த்துருப்போம், இதெல்லாம் எங்களுக்கு சும்மா தான். சுண்டு வரலையே அடிப்போம். அப்படிங்களா? இவர் வேறு என்னென்னவோ பண்ணுறாரு. வரல தண்ணி வரல. இவர் வேறு என்னென்னவோ பண்ணுறாரு. என்ன கீக்கு போகிறாருன்னு தெரியலையே. விவசாயி ஆகிய நான் எனக்கே தண்ணி அடிக்க முடியல, இவர் என்ன கீக்கிறாரு. அவர் ஆம்ராஜ், அவர் ஆம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். தண்ணி வரலையா? வரலையா? வரல. தண்ணி வரலையா? ஐயா தண்ணி வரல. தண்ணி வரல.
ஐயோ ஆம்ராஜ் ஆடி போயிட்டாரா? அதுதான் ஏதுனுங்க ஐயா, எழுந்துருங்க ஐயா. என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு உதவி சேர்ந்து வந்து நீங்கள் கீழே வேண்டிங்க ஐயா. என்ன ஆச்சு ஐயா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆச்சு. இந்த பைப்பு உடஞ்சிட்டு இருக்கான் தான் விட்டேன். ஐயோ அப்பா, உதவி செய்கிற பேரில் ஆம்ராஜ் கீம்ராஜ் பேரை வச்சுன்னு வந்து எலும்பு தோலமாகறாரு. அவர் வந்து இது ஆச்சுன்னு கிடக்குறாரு. ஐயோ இப்போ எதுக்கு போகிறது? யார் எனக்கு உதவி செய்கிறது? தண்ணி வேறு தாகமாக இருக்குது. வேறு யார் உதவிக்கு வருவாருன்னு தெரியலையே. தனியாக வந்து மாட்டிக்கினே. காட்சி 2, மாமனிதன் சாமியார். ஜம் ஜம் ஜம்போலா, பம்பு பம்பு பம்போலா, கடமுட கடமுட கம்பூலா, கடகர கரகர கம்பூலா. மந்திரம்லாம் போடுறாரு. மகனே, உனக்கு என்ன வேணும்? என்னிடம் சொல், நான் தீர்த்து வைக்கிறேன். நீ வரல, நீங்கள் என்ன உதவி செய்யுங்க ஐயா. உங்கள் சாமியாராக உங்கள் மந்திரத்தை யூஸ் பண்ணி எனக்கு என்ன உதவி செஞ்சால் செய்ய முடியுங்க ஐயா. எந்த மனிதராலும் செய்ய முடியாது, இந்த மாமனிதனின் மந்திரத்தால் ஆகும். மாமனிதன் செய்யுங்க ஐயா. ஜம் ஜம் ஜம்போலா, பம் பம் பம்போலா, இட்லி கருக்கொழும்பு கேசரி, எல்லா டேனிகால் பால் தண்ணி வந்துரு. சாமி தண்ணி வருது சாமி, காத்து வருது. காத்து வருகிறதா? ஆமாம் சாமி. தண்ணியும் வரும். எப்படி? பயில்வான் அடித்த போது வந்ததா? வரவில்லை சாமி. காத்து வந்ததா? தண்ணியும் வரும். எப்படி? சற்று பார். இருங்க நாடிக்கிற சாமி. இந்த வீணான வம்புல வந்து நம்ம மாட்டிக்கணுமே. கண்ணில் பொடி தூக்கிட்டு ஓட்டுற வேண்டியது தான். வம்பு வம்பு வம்போலா, வம்பு வம்பு வம்போலா. இந்நேரம் அடிச்சிருந்தா தண்ணி வந்திருக்குமே. இந்த கண்ணில் பொடி தூக்கிட்டு ஓட்டுற வேண்டியது தான். வம்பு வம்பு வம்போலா, வம்பு 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 வம்பு. சாமி 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 எங்கே போயிட்டீங்க சாமி? கண்ணு கண்ணு என்னத்த தூணாரு தெரியல கண்ணு. சாமி ஐயோ, வந்த சாமியார் ஏமாற்றிட்டு போயிட்டாரா நம்மளை? முன்ன பயில்வான் வந்தார், சாமியார் வந்தார். வந்த சாமியார் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாரு. இப்போ என்னத்த பண்ணுறது? தொண்டை வேற வறண்டு இருக்குது. 5 கிலோமீட்டர் தொடர்ந்து வந்து காலெல்லாம் வலிக்குது. இப்போ யார் எனக்கு வந்து உதவி செய்வா? ஐயோயோ. காட்சி 3, இந்தியன் தாத்தா. ஐயோ என்னயா வயலில் உக்காந்துக்கிற? ஐயோ தாத்தா, இதையா கேட்குற நீ? தண்ணி அடிச்சுப்பா, தண்ணிக்காக உக்காந்துக்கிறேன்ப்பா. தண்ணி வந்த பாடே இல்லை, என் தாக தீர்ந்த பாடே இல்லை. நீங்களாச்சும் கொஞ்சம் அடித்து உதவி செஞ்சுங்க ஐயா. ஐயோ இந்த வயசான காலத்தில் நான் எப்படியா அடிக்க முடியும்? கொஞ்சம் அடிச்சு தாயங்க ஐயா. நான் வேணா ஒரு ஷாக் தரேன், நீயே அடிப்ப. எப்படி ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வீணாவா அம்புல நம்ம ஏன்டா மாற்றீங்க? ஐயோ ஐயோ, யாராவது ஷாக் தர அது தரன்ட்டு என் விசிறு எடுக்கிறாரேயா. ஐயோயோ. பயில்வான் வந்தாரு, அவரால் முடியல. மாமனிதன் வந்தாரு, அவரால் முடியல. இந்தியன் தாத்தாவே வந்தாரு, அவரால் முடியல. காட்சி 4, கூகுள். ஐயோ, யார் எனக்கு உதவி செய்வான்னு தெரியலையே. ஜி என்ன ஜி உக்காந்து இருக்கீங்க? தண்ணி வரல, உங்ககிட்ட தண்ணி இருந்தால் கொடுங்களேன், தாகமாக இருக்கு. கூகுள் எதனா சர்ச் பண்ணியிருக்கீங்களா ஜி? அது கோகுலில் போய் சர்ச்சில் தேர்த்தா. கோகுல் இல்லை ஜி, கூகுளை சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கூகுளா? அது எங்கே எனக்குலாம் தெரிய போகுது. அப்புறம் யூடியூபு, சாட்ஜிபிடி அதில் என்ன ட்ரை பண்ணிங்களா? அதை தான் முன்னாடி சொன்னேனே, எனக்கு என்ன தெரிய போகுதுங்க. போங்க ஜி, நீங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் கூகுள் யூடியூப்பில் ஆன்சர் பண்ணும்ல. எப்படி? அதான் பன்னி வளர்கிறதுலேருந்து பிள்ளை வளர்கிற வரைக்கும், நாய் ஓட்டுறதுலேருந்து இதை பேய் ஓட்டுற வரைக்கும், புக் பண்ணுறதுலேருந்து டிக்கெட் புக் பண்ணுற வரைக்கும்
இந்த இன்டர்நெட்டு எது கேட்டாலும் சொல்லும். ஓ அப்படிலாம் இருக்குதா? இப்போ பார், நான் அதில் எப்படி தண்ணி வர வைக்கிறேன்னு பார். வருங்கய்யா, தாகமாக இருக்கு ஐயா. அலெக்சா, இது போன்ற அடி பம்பில் எப்படி தண்ணி வருவது? இந்த பம்பில் தண்ணி வராது, இந்த பம்பில் தண்ணி வராது, இந்த பம்பில் தண்ணி வராது. பாத்தியா, கூகுளே சொல்லிச்சு இதுமாரி பம்பில் தண்ணி வராது. எப்படி? அது அப்படி அதான் சொல்லிச்சு. இன்னொரு நீ வேற எங்கன்னா ட்ரை பண்ணிக்கோ. அப்புறம் கூகுள் சொல்லுது ஒரு 10 மைல் தூரத்தில் இன்னொரு அடி பம்ப் இருக்கா, அதில் போய் ட்ரை பண்ணிக்கோ. அது 10 மைலா? யோ நில்லையா? யோ ஏற்கனவே நந்து வந்து 5 மைல் தூரத்தையும் நந்து வந்து காலெல்லாம் வறண்டு போய் தண்ணிலாம் தாகமாக இருக்க தோண்டலாம். இவர் வேறு 10 மைல் நடக்க சொல்கிறாரு. நான் எங்கன்னு போய் தண்ணியை தேர்த்துன்னு தெரியலையே. ஐயோயோ, தண்ணி தாகம் 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 தாகம். காட்சி 5, மெக்கானிக் உதவி செய்யும் நண்பன். மைக். ஹலோ, யார் இது? யார் கீழே வந்திருக்காங்களே? யார்ப்பா? தம்பி ஏன்ச்சிருப்பா, ஏன்ச்சிருப்பா. யார்ப்பா நீ? தண்ணி வேணுமே, தண்ணி. யோ தண்ணி வரல. யார் நீ? என்னப்பா? நான் தான் தண்ணி வரல, தொண்டை வறண்டு இருக்க, தாகத்தாக அதை அடிச்சு பார்த்தேன். முன்ன பயில்வால் வந்தார், அங்கே ஒரு பூசாரி வந்தார், கூகுள்கார வந்தான். கூகுள் தெரியல, கோகுல சர்ச்சில் போய் தேடுறான் அவன். நீ வந்து என்ன பண்ண போற இப்போ? தண்ணி வர போகிறோம்பா. ஆனால் நான் தான் சொன்னேனே ஐயா, உன்னோட அனுபவம் நான் எனக்குது. அதில் நான் தண்ணி அடிச்சு தான் வரல. நீ வந்து நான் ஏன் பண்ண போகிறேன்? நீ கம்முன்னு போயா வேலை பார்த்துக்கின்னு. நான் வந்து மெக்கானிக்ப்பா, நான் வர பாக்குறியாப்பா? மெக்கானிக்கா? ஆமாப்பா. அப்படின்னா இப்போ பார். ஒரு நிமிஷமா? ஒரு செகண்ட் கூட எடுத்துக்கோ, இல்லை 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோ. எனக்கு தண்ணி வந்தால் நல்லா இருக்கும் ஐயா. தண்ணி தண்ணி ஆப்பா, நிம்மதி கச்சிச்சு, தாகத்தையும் தேச்சு. உமக்கு நன்றி. யார் கடவுள் அனுப்பி வச்ச புண்ணியனோ உங்களை. தண்ணி எப்படி கச்சி வச்சு தெரியலையே. ஐயோயோ, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றிலாம் வேணாம், இது என் கடமை தான். நான் சேர வேண்டிய கடமை தான் இது எல்லாமே. இது உங்கள் கடமை தானா? ஆமாம். ஆமாம், நீங்கள் மெக்கானிக்ன்றது வேலை இது தானா? ஆமாம், இதுதான். ஓ, அப்போ அது உள்ளே அடிச்சிருந்தெல்லாம் என்னது? அதில் அழுக்கு, அதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் உள்ள இருக்க அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறேன், அது மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு ஏற்றால் தான் நல்லது வரும். அதே மாதிரி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது நல்லது வரும். புரியுதா? நான் கிராமத்தில் வாழ்ந்துருக்கிற தம்பி, எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க விவசாயிகள்லாம் பெரியவங்களை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு. ரொம்ப நன்றி தம்பி. எனக்கு நன்றிலாம் வேணாம், நான் போயிட்டு வரேன். இந்த பம்பில் தண்ணி வராதுக்கு காரணம், யாரோ இடையில் வந்து துணி பேப்பரு எல்லாம் சுற்றி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தண்ணி வராதனால அவர் தாகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே போல் அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்ததுனால தண்ணி வந்துச்சு. 2 விஷயம் சொல்கிறோம். நம்மளும் வந்து எல்லா விஷயத்துலையும் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெளி தோற்றத்தில் நல்லா இருக்க முடியும். அதே போல் ஹாஸ்டல் பிள்ளைங்க, இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் கற்றுக்கணும். நம்ம இடத்துல இருக்கிற உள்ளே ஏதாவது அழுக்குங்களை போட்டோம்னா, அடைச்சிட்டோம்னா எல்லாமே வந்து மோசமாகிடும். கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நன்றி. எல்லாம் நம்ம எவ்வளோ உழுந்து சிரித்தோம், உழுந்து கை தட்டுவோம் அவங்களுக்காக. பாய்ஸ் ரொம்ப அழகாக ஒரு நல்ல கருத்தோட ஒரு ஸ்கிட் போட்டிங்க. வார்டன் சார், விகாஷ், அப்புறம் சீனியர் பாய்ஸ், அவங்கள எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அடுத்தது கோரியோகிராஃபி பை 6th and 7th கேர்ள்ஸ் for a song, Mary Did You Know?
your baby boy would save our sons and daughters. Did you know that your baby boy has come to make you new? This child that you delivered will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will calm the storm with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? When you kiss your little baby, you kiss the face of God. Did you know? Mary, did you know? Mary, did you know? Mary, did you The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. Mary, did you know that your baby boy is Lord of all creation? Mary, did you know that your baby boy would one day rule the nation? Did you know that your baby boy is heaven's perfect lamb? That sleeping child you're holding is the great I This is a dance by the senior girls for Kondaduvom Kondaduvom. We have come to the end of the program. Just one more and we'll be winding up soon.
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். The last program, dance by senior boys. But baby, we both know this is not our time. It's time to say goodbye until we meet again. 'Cause this is not the end. It will come a day when we will find a way. Violins playing and the angels crying. When the stars align, and I'll be there. No one will care about the more. Someone is still in love, and all I care about is you. It's stuck on me like a tattoo. No one will care about the pain. I want the fire and parade, just to get closer to you. It's stuck on me like a tattoo. 짱이가 좋아하는 랜덤 게임, 랜덤 게임, 게임 스타트. 아파트 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 kissy face sent to your phone, but I'm trying to kiss your lips for real. Red hearts, that's what I'm on, yeah. Come give me something I can feel. Don't you want me like I want you, baby? Don't you need me like I need you now? See tomorrow, but tonight go crazy. All you gotta do is just meet me at the 아파트 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 കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് കണ്ണും 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 കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് ആകാശവീതിയിൽ ബാലാകമാരവ സ്നേഹത്തിൻ നിറകുടമായി താരാട്ടുപാടി ഉറക്കിടുവാനാം പനതാരിൽ നിലച്ചിരുന്നു. ആകാശവീതിയിൽ ബാലാകമാരവ സ്നേഹത്തിൻ നിറകുടമായി താരാട്ടുപാടി ഉറക്കിടുവാനായി പനതാരിൽ നിലച്ചിരുന്നു. നല്ല സ്നേഹത്തെ തന്ന നല്ല നല്ല സ്നേഹത്തെ തന്ന നല്ല നാഥനെ മെല്ലെ രാവിൽ പാടി സ്തുതിക്കാം. കണ്ണും 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 കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. Merry Christmas.
டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. Ho, ho, ho! Merry Christmas! நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், செபிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஒரு பிறப்பு அதிசயம். உம்முடைய பிறப்பு எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகில் இருந்த அடிமைத்தனங்களை உடைத்து எங்களை விடுதலை ஆக்கினது. உம்முடைய பிறப்பு நிமித்தம் இழந்து போன அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்முடைய பிறப்பு நிமித்தம் மிகுந்த சமாதானம் எங்களுக்கு உண்டானது. உமது பிறப்பு நிமித்தம் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை கொடுத்தீர். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியில் பிள்ளைகள் மூலமாய் வெளிப்பட்டபடியினால ஆண்டவரே, நீர் இந்த நிகழ்ச்சி முழுவதிலும் உம்முடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினாதனால உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீராய் இருந்து இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற இருளை அகற்றி எங்கள் உள்ளத்தில் நீர் பிறந்து ஆண்டவரே, என்றைக்கும் எங்கள் வாழ்விலே நீர் ஜீவிக்கிறவராக இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உலகத்தின் அடிமைத்தனங்கள், இருளான வாழ்க்கைகள் ஆண்டவரே, உலகத்தில் காணப்படுகிறதான ஆண்டவரே எதிர்ப்புகள், ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்கள் எங்கள் இருதயத்தை வேதனைக்குள்ளாகவும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் திட நம்பிக்கை அற்று போனவர்களாகவும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாகவும் ஆண்டவரை மாற்றச் செய்கிற பொழுதெல்லாம் இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எங்கள் மத்தியில் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த MBKG பண்ணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஃபவுண்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய நிர்வாகிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் ஆண்டவரை பணியாற்றுகிறதான ஒவ்வொரு ஆஃபீஸ் பேரர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்க கூடாது. ஆனாலும் தேவன் ஆண்டவரே இங்கு அழைத்து வந்து அநேக பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் ஆசீர்வாதத்தின் இடமாய் நீர் மாற்றி தந்தபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை எங்கள் இருதயங்களிலே நாங்கள் அனுபவிக்கவும் ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற இந்த மகிழ்ச்சி வாழ்நாளெல்லாம் எங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கவும் உம்மை கரத்தை பிடித்து நடக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு தேவையான எல்லா சுகன் பலன் ஜீவன் தீர்க்க ஆயுசை நீர் கட்டளையிட்டு உலகத்தின் மேன்மைகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நீர் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கூட்டி கொடுத்து இந்த உலக வாழ்விலே நீர் அவர்களோடு இருந்து உங்களை கைவிடாதிருப்பேன் சொன்ன தேவ வசனத்தின்படி தேவன் ஆண்டவரே இவர்களோடு இரும், இவருடைய வாழ்வை நீர் வளமாக்கும், உடைய வாழ்வின் தேவைகளை நீர் சந்தியும், உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தருக்கு சேர்ந்து நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இது நன்றி கூறும் நேரம். பிள்ளைகள், நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பிள்ளைங்கள் பொறுமையோடு அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிகாஸ் he is the reason for the season. And then துவக்க ஜெபம் செய்து பெனடிக்ஷன் கொடு பின்பு வெல்கம் அட்ரஸ் கொடுத்த எங்களுடைய டைரக்டர் கிருபாகர டேனியலுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன பாயிண்ட், இந்த நாளில் இந்த பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக பிள்ளைகள் தங்களுடைய கர்த்தருடைய நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளுக்கு இணங்கி படுற மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, பெருமிதம். யுவராணி மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் நாங்கள் வந்தீங்க, உங்களுக்கு உள்ள அந்த அக்கறை வெளிப்படுகிறது. உங்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். விழாவுக்கு முக்கியமாக நபர் நம்ம டைரக்டர் சார். அவர் எங்களுக்கு இந்த விழாவை நடத்த முதலாவது அனுமதி கொடுத்து ஆலோசனைகளை வழங்கி ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை ஒவ்வொரு வருஷமும் அவர் வழிநடத்தி சிரமம் பார்க்காம டைம் பார்க்காம எங்களுக்கு எல்லா டான்ஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு மற்ற காரியங்கள் வாங்க எல்லாம் அனுமதி கொடுக்குறார். ஸோ சாருக்கு நம்ம பெரிய தேங்க்ஸ், கைத்தட்டி தேங்க்ஸ் சொல்லுவோம். அப்புறம் வந்து ஷார்ட்டாக ஒரு 4 காரியங்கள் உள்ளத்தை ஃபஸ்ட்டு அப்புறம் உங்கள் உள்ளதை தாளந்துகளை அவருக்கு கொடுக்கணும், உளமாற கொடுக்கணும். கிவ் வித் அ சியர்ஃபுல் ஹார்ட். அதுக்கு வந்து மனுஷர் பார்க்கிறார். ஸோ இந்த ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்து எங்களுடைய அலுமினை படித்துட்டு போன பிள்ளைகள் இந்த முறை அது ரொம்ப சந்தோஷம். ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயர் வடிவேலு தன்னோட ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக கிராண்டாக பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு டீம் இப்போ ஜாயின் பண்ணாங்க, புது பிள்ளைங்க. அவங்களுக்கும் எம்பிகேஜி பண்ணையின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி வீடியோ அண்ட் ஆடியோ ஆதர்ஷ்காக நாங்கள் எவ்ரி இயர் அவர் நமக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கும் எல்லாம் கைத்தட்டி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அடுத்தது நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜோராக ஒரு கைத்தட்டி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ப்ரோக்ராம் இல்லை, அவங்கள பார்த்து தான் நான் மோட்டிவேட் ஆகி அவங்கள வந்து இந்த டான்ஸ்க்கு இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு ரெடி பண்ணுறோம். எனக்கு இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, லீவுக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ சே தேங்க்ஸ் டு யூ. அடுத்தது பிள்ளைங்க எல்லாரும் 23ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் எழுதுனாங்க. அந்த எக்ஸாம் நேரத்தில் கூட கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப அழகாக செஞ்சீங்க. அதுக்காக உங்களுக்கே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க.
அடுத்தது, this is very special thanks to our dear sir, Mr. George Thomas. We are very fortunate and blessed to have you, sir. You have graced the occasion. Cherry on the cake. I thank you for coming along with your family. We are so to have you, sir. அடுத்தது நமக்கு முடிவு ஜெபம் செய்த பிரதர் தாமஸ் அன்பழகனுக்காக கர்த்தருக்கு